திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தானே பரஞ்சுடர் தத்துவமாய் நிற்கும் தானே அகார உகாரமதாய் நிற்கும் தானே பரஞ்சுடர் தத்துவ கூத்துக்கு தானே தனக்கு தராதலம் தானே. திருச்சிற்றம்பலம். தானே பரம்சுடர் தத்துவமாய் நிற்கும் என்று தொடங்குகிறார் திருமூலர். இங்கே அத்வைத்தம் பேசப்படுகிறது. எல்லாம் தானே காரணம், தானே காரியம், தானே பயன், ஒப்பில்லாத பேரொளி பிழம்பு தானேயாம் என்றும் அழிவின்றி ஒன்று போல் யாண்டும் சிரிந்து நிற்கும் மெய்ப்பொருளும் தானேயாம். அகர உகரமாகிய அறிவோனும் உடையானுமாக விளங்குவதும் தானேயாம். அருட்பெரும் கூத்துக்கு தனி முழு முதலாய் விளங்குவதும் தானேயாம். தனக்கு நிலைக்களமாக இருப்பதும் தானேயாம். தராதலம், தராதலம் என்பது என்ன? நிலைக்களம், தாங்கும் இடம். நீங்களும் நானும் யார்? அவனேதான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். ஒரு யோகியின் ஞான பயணத்தை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். இமயமலையின் பனி மூடிய சிகரங்களுக்கு அருகில் யோகானந்தர் என்ற ஒரு ரிஷி வாழ்ந்து வந்தார். அவர் பல்லாண்டு காலமாக தவம் செய்து வந்தார். இறைவனை பிரபஞ்சத்தின் மூலக்கூறை தன்னுள் உணர்வதே அவருடைய வாழ்நாள் லட்சியம். அவர் தினமும் அதிகாலையில் எழுந்து தியானத்தில் ஆழ்ந்து பேரொழியை தேடினார். ஒரு நாள் என்ன செய்தார்? அவர் தன் தவத்தில் ஆழ்ந்திருக்கும் போது ஒரு அசாதாரணமான அனுபவத்தை பெற்றார். அவருக்கு முன்னால் ஒரு பெரிய ஒளி பிழம்பு தோன்றியது. அந்த ஒளி சூரியனைப் போல பிரகாசமாக இருந்தாலும் கண்ணுக்கு கூசவே இல்லை. மாறாக அது ஒரு பரவசமான அமைதியையும் அன்பையும் வெளிப்படுத்தியது. அந்த ஒளியின் நடுவில் இருந்து ஒரு குரல் கேட்டது. அசரீரி குரல் போல ஒரு குரல் கேட்டது. தானே பரம் சுடர் தத்துவமாய் நிற்கும் இந்த ஒளி நான் தான். நான் எந்த உருவமும் அற்றவன். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து தத்துவங்களாகவும் மூலப்பொருள்களாகவும் நான் எங்கும் நிறைந்துள்ளேன். நான் தான் அனைத்துக்கும் ஆதாரமான பரம் சுடர் என்றது அந்த குரல். யோகானந்தர் ஆச்சரியப்பட்டார். இந்த ஒளி வெறும் ஒரு பிழம்பு அல்ல, அது ஒரு பெரும் தத்துவம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதுதான் பிரபஞ்சத்தின் முழுமையான ஆற்றல். பிறகு அந்த குரல் தொடர்ந்தது. தானே அகார உகாரமதாய் நிற்கும். நான் வெறும் ஒளி மட்டும் அல்ல. ஒளி என்று நினைத்து விட்டாயா? ஒளி மட்டுமல்ல, அகரம் மற்றும் உகரம் ஆகிய 2 எழுத்துக்களின் வடிவமாகவும் நான் இருக்கிறேன். ஆ என்பது படைப்பின் தொடக்கம், ஊ என்பது காத்தல். இந்த 2 எழுத்துக்களும் இணைந்தே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்குகின்றன. இவை 2ம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பகுதிகளாகும். யோகானந்தர் தனது மூச்சின் ஓட்டத்தை உணர்ந்தார். அவரது ஒவ்வொரு மூச்சிலும் ஆ மற்றும் ஊ ஒலிகள் இயற்கையாகவே கலந்திருப்பதை உணர்ந்தார், அறிந்தார். பின்னர் அந்த குரல் சற்று ஆழமான பொருள்பட தானே பரம்சுடர் தத்துவ கூத்துக்கு நான் இந்த உலக இயக்கத்தின் பர ஞான தாண்டவம் ஆடுகிறேன். இந்த முழு பிரபஞ்சமும் எனது நடனம். எனது ஆடல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் ஆகிய 5 தொழில்களையும் உள்ளடக்கியது நான் இந்த தத்துவ கூத்து, அதாவது ஞான நடனம். இந்த நடனத்தால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்றது. யோகானந்தர் தனது உள்ளுணர்வில் சிவனின் நடனத்தை கண்டார். அசைவற்ற நிலையிலும் அசைவதையும் அசைவில்லாமல் இருப்பதையும் அவர் உணர்ந்தார். இந்த நடனம் வெறுமனே ஒரு நிகழ்வு அல்ல, அது பிரபஞ்சத்தின் தத்துவம், அதன் உண்மையான, அதாவது முழுமையான ஞானம் என்பதை அவர் புரிந்து கொண்டு விட்டார். இறுதியாக அந்த குரல் உச்சமான ஒரு உண்மையை கூறியது. தானே தனக்கு தராதலம் தானே என்றது. எனக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. நான் எனது சொந்த ஆதாரம். அதாவது இந்த முழு பூமியும் பிரபஞ்சத்தையும் தாங்குபவனும் நானே. நான் நானே ஆதாரம், எனக்கு நானே ஆதாரம் என்று கூறுகிறது. அந்த ஒளிப்பிழம்பு மெதுவாக மறைந்தது. யோகானந்தர் கண்களை திறந்தார். அவர் நீண்ட காலமாக தேடிய அமைதி இப்பொழுது அவருக்கு கிடைத்துவிட்டது. அவர் பிரபஞ்சத்தின் மூல ஒளியையும் அது எப்படி அனைத்து வடிவங்களிலும் ஒளிகளிலும் தத்துவங்களிலும் வியாபித்திருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டார். அவருக்குள் இருந்த அந்த அகங்காரம் மறைந்து ஒரு முழுமையான ஞானம் பிறந்தது. அவர் இனி எதையும் தேடி அலைய வேண்டியதில்லை. தனக்குள்ளேயே அந்த பரம் சுடரை, அந்த அகர ஒளிய அந்த பிரணவ தாண்டவத்தை உணர்ந்து விட்டார். இது சிவபெருமானின் தத்துவத்தையும் அவர் பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்துள்ளார் என்பதையும் அவரது ஆதி நிலையும் பிரணவத்தின் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறது. தானே பரம் சுடர் தத்துவமாய் நிற்கும் என்று கூறுகிறாரே, அதாவது சிவபெருமான் தனக்குள்ளேயே பரம்பொருளாகவும் பேரொழியாகவும் திகழ்கிறார். அவர் எந்த உருவமும்
அற்றவர். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் உள் அனைத்து தத்துவங்களாகவும் மூலக்கூறுகளாகவும் அவரே எங்கும் நிறைந்து நிற்கிறார். அவர் அனைத்துக்கும் அப்பாற்பட்ட மூல ஆற்றல். தானே அகார உகாரமகதாய் நிற்கும் இறைவனே அகரம் மற்றும் உகரம் என்ற 2 எழுத்துக்களின் வடிவமாக உள்ளார். அ என்பது பிரபஞ்சத்தின் தொடக்கத்தையும் படைப்பாற்றலையும் குறிக்கிறது. ஊ என்பது காத்தல் அல்லது நிலைநிறுத்தும் ஆற்றலை குறிக்கிறது. இவை இரண்டும் பிரணவ மந்திரமான ஓம் என்பதன் அடிப்படையாகும். அதாவது இறைவன் பிரணவ ஒலியில் கலந்துள்ளார் என்பதை குறிக்கிறது. தானே பரம்சுடர் தத்துவ கூத்துக்கு இறைவன் பரஞான தாண்டவத்தை, அதாவது பரஞேசுடம் என்று கூறலாம். பரஞான ஈசன் ஆடும், அதாவது அவர் ஆடுகிறார், எப்பொழுதுமே ஆடுகிறார். இந்த நடனத்தை நாம் கூத்து என்று கூறுவோம். நடராஜர் கூத்து என்று தானே கூறுவோம். அதாவது கூத்து பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் இறைவன் நிகழ்த்தும் 5 தொழில்களையும், படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைத்தல், அருளில் இருக்கிறதே அதையும் குறிக்கிறது. இது வெறும் நடனம் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் செயல்பாட்டை விளக்கும் தத்துவ கூத்து. தானே தனக்கு தராதலம் தானே. இறைவனுக்கு எந்த ஆதாரமும் தேவையே கிடையாது. அவரே தனக்கு தானே ஆதாரம். அவர் எல்லாவற்றையும் தாங்குபவர். இந்த முழு பூமியையும் பிரபஞ்சத்தையும் தன் சக்தியால் தாங்குபவர். அவரே. அவருடைய நிலையை சுயம்புவானது, அதாவது அவர் தானே தோன்றியவர். தானே பரம் சுடர் தத்துவமாய் நிற்கும், தானே அகார உகாரமதாய் நிற்கும், தானே பரம் சுடர் தத்துவ கூத்துக்கு தானே தனக்கு தராதலம் தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.